வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் TN61 ராஜா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நாம் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அதாவது பிள்ளையார்பட்டியிலேருந்து திருப்பத்தூர் மேலூர் போகிற வழியில் இருக்குது. நாம் வேட்டங்குடி சரணாலயத்துக்கு வந்தாச்சு. ஆலமரத்து அடியில் காரை நிப்பாட்டிட்டு உள்ளே போனால் அக்கா அங்கே ஏரி வெட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு உள்ளே போனோம். இங்கே ஒன்றும் பெருசாக பராமரிப்புகள் அங்கே யாரும் ஆள் இல்லை. என்ன தான் 40 ஏக்கர் பரப்பளவில் இந்த சரணாலயம் இருந்தாலும் நாம் சுற்றி பார்க்க போகிற தூரம் பார்த்திங்கன்னா வெறும் 200 மீட்டர் தாங்க. வெறும் 200 மீட்டர் தூரம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னாலுமே ரொம்ப பசுமை நிறைந்த அழகான அந்த ஏரியோட காட்சி ரொம்ப அருமையாக இருக்குங்க. உள்ளே போனதும் ஒரு நண்பர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அந்த நண்பர்கிட்ட நாங்கள் கேட்டோம், என்னங்க ஒன்றும் கூட்டமே இல்லை, சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் சொன்னார், இல்லைங்க இங்கே அதிகமாக யாரும் பார்க்க வரதில்லை, உங்களை மாதிரி சில பேர் தான் வராங்க, ஒன்றும் பிரச்சனை உள்ளே போங்க, வெளிநாட்டவர்கள் சில பேர் வந்திருக்காங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே நிறைய பறவைகள் கண்ணில் தென்பட்டுது. என்னடா இங்கே ஒன்றும் சுற்றுலா பயணிகளே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பறவைகளோட சத்தம், இந்த இயற்கையான காட்சி, இந்த ஏரியை பார்க்குற பார்வை அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. பாருங்கள், இவர் தான் ரஜினி அந்த மாதிரி இருக்கார் இல்லையா, இவர் தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஸ்பெயின் நாடுன்னு சொன்னார். அவர் சொன்னார், நாங்கள் இந்த மாதிரி பறவைகள் சரணாலயத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பத்தோடு வந்திருக்கோம், அதான் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்ருக்கோம்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் உடனே வாட்ச் டவரில் ஏறி இதை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பறவைகள்லாம் சத்தம் போட்டதெல்லாம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் கண்டிப்பாக இந்த இடம் நிறைய பேருக்கு இருக்கிறதே தெரியலைங்க. ஐயப்ப பக்தர்கள் பிள்ளையார்பட்டியை கும்பிட்டுட்டு மீண்டும் ஐயப்ப கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்புவாங்க. அப்படி கிளம்பி நீங்கள் போனீங்கன்னா அந்த போகிற வழியில் தாங்க இந்த சரணாலயம் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. சரணாலயத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்தா அதில் ஒரு டேம் இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது அந்த டேமு. அந்த டேமையும் அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு சைடில் பார்த்தோம்னா ஒரு தாத்தா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அந்த தாத்தார்கிட்ட கேட்டோம், ஏன் தாத்தா இது சரணாலயம் ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆமாங்க, இது யாரும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஓகே, பரவாயில்ல, நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஓகே, அடுத்த வீடியோவில்